Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களை, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் 119வது சங்கீதம் 18வது வசனத்துல, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய இந்த வேத புஸ்தகம் ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. வேத வார்த்தைகள் எல்லாம் அதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். அப்ப வேத வார்த்தை இஸ் ஈக்குவல் டு அதிசயம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் படித்து முடித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு திருப்தியில் இருக்கிறோம். நான் இன்றைக்கு வேதத்தை வாசித்து விட்டேன் என்று சொல்லி திருப்தியில் இருக்கிறோம். அது ஒரு பகுதியான திருப்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு தேவ ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இந்த வேதத்திற்குள்ள அதிசயங்களை பார்க்கணுன்ற அந்த ஏக்கம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை எடுக்கும் பொழுது ஒரு பசி தாகம். ஹல்லேலூயா. இதை எழுத்தாக பார்க்காதீர்கள், இது ஜீவனுள்ள வார்த்தையாக பாருங்கள், ஒருவருடைய சத்தமாக பாருங்கள். ஏனென்றால் அந்த சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த சத்தம் உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கும், அந்த சத்தம் ஆச்சரியங்களை கொண்டு வரும், உங்களை அலங்காரமாய் மாற்றிவிடும். ஏனென்றால் ஏன் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 3:6 சொல்லுகிறது, எழுத்தாய் பார்க்கும் பொழுது எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இது சத்தமாக, இது ஆவியாக பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்குள்ளே வல்லமை உள்ளதாக வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எழுத்தாக பார்க்கும் பொழுது அதற்குரிய பலனை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமா இருக்குது, ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த ஆவியான இந்த வார்த்தையை நம்ம ஆவியாக சத்தமாக பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில விடுதலைகளை பார்க்க முடியும். இந்த உலகத்திலிருந்து விடுதலையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை பார்க்க முடியும், ஆச்சரியங்களை பார்க்க முடியும். அன்பானவர்களே, அதனால இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது, ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்ற சிந்தனையிலே நாம் இந்த வேதத்தை படிப்போம். சங்கீதக்காரர் சொன்னது போல, அப்பா என் கண்களை திறங்கப்பான்னு ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வேதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுங்க, அப்பாட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் விளக்க முடியும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 2:13 பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி அப்படின்றாரு. பரிசுத்த ஆவிதான் இந்த வார்த்தைகளை போதிச்சு நம்ம விளக்க முடியும். அதனால இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது நம்ம கண்களை திறந்து இதில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்க கிருபை செய்வார். Praise the Lord. God bless you.